ஹலோ கைஸ் பீச் போகலாமா? நான் ரஷ்யா வந்து 7 மந்த்ஸ் கிட்ட ஆகப்போகுது. இன்ன வரை நான் எங்கேயுமே போனதே இல்ல. ஸோ இத நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப் போறேன். ஒரு சின்ன ட்ரிப் தான். கேர்ல்ஸ் ட்ரிப்பு. 1 டே ட்ரிப் மாரி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது ரம்ஜான் அப்போ எங்களுக்கு 3 டேஸ் லீவ் இருந்துச்சு. ஸோ அப்போ பிளான் பண்ண ட்ரிப் தான் இது. 2 பஸ் மாறுற மாரி இருக்கும். முதல்ல நான் இருக்க இடத்துலேருந்து பஸ் பிடிச்சு தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு திரும்பி இன்னொரு பஸ் பிடிச்சு போகணும். சிம்வர்புல இதான் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு வக்ஸால்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லலாம் வந்து இந்த கடைலாம் இருக்கும்ல, பெட்டி கடைலலாம் பஸ் ஸ்டாண்டில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் போயிட்டு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். 3 அழுஸ்தான்னு சொன்னோன்னா அவங்க வந்து அங்கே உள்ளே பேசுகிற அந்த மைக் வழியாக நமக்கு கேட்கும். நான் அப்போது என்ன சொன்னாங்களே காதில் வாங்கல. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது தான் நல்லா கேட்டு பார்க்குறேன். அதிநட்சத்தி வரை பார்த்து 11:45 வந்து பஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு 135 ரூபிள்ஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சு. இது சிம்ஃபரப்புள்ளே இருக்க ஒரு பெரிய மசூதி. நிறைய மசூதி இருக்கு. ஆனால் இதான் இருக்கிறதுலே பெருசு. சிம்ஃபரப்புல விட்டே வெளியே வந்தாச்சு. ஆனால் இன்னும் அலுஸ்தா வந்த பாடம் காணும். எனக்கு வேறு செம்மையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி மூவி பார்க்கலான்ட்டு மேட் இன் கொரியா எடுத்தேன். அந்த மூவியும் போர் அடிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வச்சுட்டேன். எனக்கு மூவி பார்க்கவே பிடிக்காது யூஸ்வலாக. அதான் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு. அதாவது இது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு. அதனால வயர் கொஞ்சம் விலக திரும்பி ஒரு 2 தடவை போய் இறங்கி அந்த வயர் சரி பண்ணுறதுக்கும் அதுக்கும் டைம் ஆயிடுச்சு வேறு. அதுக்கப்புறம் வேறு இது வந்து மவுண்டைன் மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு பஸ்ஸு. எனக்கு காது ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளைட்டில் வந்தப்போ இப்படி தான் வந்து ரொம்ப உயரம் போக காதட்டு சமயம் வலிக்க ஆரம்பிச்சிச்சா. ஸோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொசிஷன் கப்பலில் போய் படுத்துங்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு என்னை வம்பளுக்குறக்காண்டி வீடியோ எடுத்து வச்சுருந்தா போல். அதுக்கப்புறம் வந்துட்டு அலுசா ரீச் ஆகிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு என் மூஞ்சி இப்படி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இங்கேருந்து நடந்தால் தான் வந்து அலுஸ்தா போக முடியும். அதாவது பீச் போக முடியும். பீச் கிட்ட போக முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அதோட பார்ட் 2 வரும். தஸ்விதானியா.